வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கனமழை பள்ளி விடுமுறை அறிவிப்பை முன்கூட்டியே அறிவிக்க பெற்றோர்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இன்று ஒருநாள் மட்டும் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை மே மாதம் இறுதியில் துவங்கி செப்டம்பர் மாதம் வரை பெய்யும். இந்த ஆண்டு எதிர்பாராத நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தாமதமாக துவங்கியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து காற்றுடன் கூடிய சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக குந்தா, அவலாஞ்சி, உதகை, தேவாலா, பந்தலூர், சேரங்கோடு, கூடலூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழையின் காரணமாக ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டும் மரங்கள் முறிந்து விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இதனை உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சீர் செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ஒருநாள் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மு. அருணா உத்தரவிட்டுள்ளார். கனமழை பள்ளி விடுமுறை அறிவிப்பை முன்கூட்டியே அறிவிக்க பெற்றோர்கள் கோரிக்கை. பல மாணவ மாணவிகள் கிராமப்புறங்களில் இருந்து வருவதால் பலர் 6 மணிக்கே பேருந்தில் கிளம்பி உதகை வந்து விடுகின்றனர். இதனால் பலருக்கு காலையில் அறிவிக்கப்படும் விடுமுறை அறிவிப்பு தெரியாமல் போகிறது. எனவே விடுமுறை அறிவிப்பை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.